யாரையும் மாற்ற முடியாது. புத்தர் இதை சொல்லும்போது அவரோட சீடன்கள் ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா அடுத்து அவர் சொன்னது உலகத்திலேயே பவர்ஃபுல்லான சைக்காலஜி லெசன். நாம எல்லாரும் டெய்லியா செய்கிற ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கை பத்தி தான் பேச போறேன். ஆஃபீஸ்ல பாஸை மாற்றணும்னு ட்ரை பண்றீங்களா? வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்க ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் தரும். இந்த ப்ராப்ளம் நம்மள பல பேருக்கு இருக்கு. மார்னிங் ஆஃபீஸ் போன உடனே இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான், கொஞ்சம் மாறுனா நல்லா இருக்கும் இந்த தாட். வீட்டுக்கு வந்ததும் எத்தனை தடவை சொல்றது, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த டென்ஷன். ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது கூட இவன் இந்த ஹேபிட்டை விட்டா நல்லா இருக்கும் இந்த இரிட்டேஷன். ரிசல்ட் என்ன? நாம மென்டலி எக்ஸாஸ்டட், ரிலேஷன்ஷிப்ல டிஸ்டன்ஸ், பீஸ் ஆஃப் மைண்ட் ஜீரோ. அவங்கள மாற்ற ட்ரை பண்ணி நம்ம எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. அட்வைஸ் பண்ணுறோம், ஃபைட் பண்ணுறோம், எமோஷனல் பிளாக்மெயில் கூட ட்ரை பண்ணுறோம். ஆனால் யாரும் மாறலை. நாம் மட்டும்தான் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கோம். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம ராங் டைரக்ஷனில் எஃபர்ட் போடுறோம். இன்னைக்கு அந்த கரெக்ட் டைரக்ஷனை காட்ட போகிறேன். இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுறது புத்தர் சொன்ன மிரர் மெத்தட். இது 2500 வருஷமா மங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மாடர்ன் சைக்காலஜியில் இதுக்கு லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் தியரின்னு பேர். ஹார்வர்ட் ஸ்டடிஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறவங்க 73% லெஸ் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா மற்றவங்கள மாற்ற முயற்சி ஸ்டாப் பண்ணிடுவீங்க. உங்கள் பீஸ் திரும்ப கிடைக்கும். எஸ்பெஷலி லாஸ்ட்டில் சொல்கிற 3 மினிட் மென்டல் ரீசெட் டெக்னிக், அது கேம் சேஞ்சர். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் காலை புத்தர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு அம்மா ரன்னிங்காக வர்றாங்க. முகம் ஃபுல்லாக கவலை. சுவாமி, என் பையன் தப்பான வழியில் போகிறான். நான் டெய்லி அட்வைஸ் பண்ணுறேன், அழுறேன், கோவப்படுறேன், ஒன்றும் ரிசல்ட் இல்லை. என்ன பண்ணுறது? புத்தர் அந்த அம்மாவை பார்த்து சிரிக்கிறார். உன் பையன் மாறணும்னா முதல்ல நீ மாறணும். என்ன சுவாமி, நான் நல்லா தானே இருக்கேன், அவன் தான் தப்பு பண்ணுறான். புத்தர் ஒரு கண்ணாடியை எடுத்து அந்த அம்மா முன்னாடி வைக்கிறார். இந்த கண்ணாடியில் உன் முகம் அழுக்கா தெரிஞ்சா என்ன பண்ணுவ? என் முகத்தை கழுவுவேன் சுவாமி. கண்ணாடியை துடைக்க மாட்டியா? அந்த அம்மாவுக்கு புரியுது. புத்தர் சொல்றார், மற்றவங்க நம்ம லைஃப்ல கண்ணாடி மாதிரி. அவங்களோட பிஹேவியர் நம்மளுக்குள்ள இருக்கிற எதையோ ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நாம மாறினா அவங்க ரியாக்ஷனும் மாறும். நீ யாரையும் டைரக்டா மாற்ற முடியாது. ஆனா நீ மாறும்போது உன்னை சுத்தி இருக்கிற எல்லாமே மாறும். அந்த அம்மா வீட்டுக்கு போறாங்க. பையன்கிட்ட அட்வைஸ் பண்றத ஸ்டாப் பண்றாங்க. அவரே பீஸ்ஃபுல்லா இருக்க ஆரம்பிச்சாங்க. மிரக்கிள். 3 மாசத்துல அந்த பையன் தானா மாற ஆரம்பிச்சான். ஏன்? அம்மாவோட எனர்ஜி மாறினதும் வீட்டு அட்மாஸ்பியரே மாறிடுச்சு. இதை இப்போ ரியல் லைஃபுக்கு அப்ளை பண்ணுவோம். ஆஃபீஸில் டாக்ஸிக் கொலீக் இருக்கார். டெய்லி நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நார்மல் ரியாக்ஷன் என்ன? அவரை திருத்தணும்னு ஆர்கியூ பண்ணுறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது. புத்தர் மெத்தட் நம்ம ரியாக்ஷனை மாற்றிக்கிறது. ஸ்மைல் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுறது. அவங்களுக்கு ஃபியூயலே இல்லாமல் போயிடும். வீட்டில் பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நார்மல் ரியாக்ஷன், நீ ஏன் இப்படி? பிளேம் கேம் ஆரம்பிக்கும். புத்தர் மெத்தட், நான் எப்படி பெட்டராக கம்யூனிகேட் பண்ணலாம்? செல்ஃப் ஃபோக்கஸ். நம்ம பிள்ளைங்க ஃபோன்லேயே இருக்காங்க. நார்மல் ரியாக்ஷன், டெய்லி லெக்சர், மொபைலை பிடுங்கிறது. புத்தர் மெத்தட், நாமளே ஃபோன் யூசேஜ் குறைச்சி ரோல் மாடல் ஆகிறது. பாருங்க, சேம் சிச்சுவேஷன், நம்ம அப்ரோச் மாறுனா மேஜிக் நடக்குது. இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறது? 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1, பாஸ் அண்ட் அப்சர்வ். யாரையாவது மாற்றணும்னு ஃபீல் பண்ணும்போது உடனே ஸ்டாப். 3 டீப் பிரெத்ஸ் எடுங்க, கேளுங்க. இவங்களை மாற்ற ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன மாற்றிக்கலாம்? இந்த 10 செகண்ட் பாஸ் உங்க ஹோல் ரெஸ்பான்ஸை மாற்றும். ஸ்டெப் 2, மிரர் செக். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 2 மினிட்ஸ், இன்னைக்கு நான் யாரை மாற்ற ட்ரை பண்ணேன், ஏன் அவங்க பிஹேவியர் என்னோட எந்த இன்செக்யூரிட்டியை ட்ரிகர் பண்ணுச்சு? இந்த செல்ஃப் அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பீஸ். ஸ்டெப் 3, எனர்ஜி ரீடைரக்ட். பழைய பேட்டர்ன், அவங்கள கரெக்ட் பண்ற எனர்ஜி வேஸ்ட் பண்றது. புது பேட்டர்ன், அதே எனர்ஜியை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றது. எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் டிவி ஜாஸ்தி பார்க்கறாருன்னு ஃபைட் பண்றதுக்கு பதிலா அந்த டைம்ல நீங்க ஒரு ஹாபி டெவலப் பண்ணுங்க. சேலஞ்ச், இந்த வீக் ஒரு பர்சனை சூஸ் பண்ணுங்க. யாரை மாத்தணும்னு நீங்க ரெகுலரா நினைக்கிறீங்களோ 7 டேஸ் அவங்கள மாத்த எந்த எஃபர்ட்டும் போடாதீங்க. பதிலா நீங்க மாறுங்க. ரிசல்ட்ஸ் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த விஸ்டம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா, யாருக்காவது இந்த மெசேஜ் தேவைப்படும்னு நினைச்சா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆனாலும், ஒரு ஃபேமிலியில பீஸ் வந்தாலும் நம்ம எஃபர்ட் மீனிங்ஃபுல். கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க யாரை மாத்த டெய்லி ட்ரை பண்றீங்க? நான் பர்சனலா படிச்சு ரிப்ளை பண்றேன். நாம எல்லாரும் சேர்ந்து க்ரோ பண்ணலாம். ரிமெம்பர், புத்தர் சொன்னது யாரையும் மாத்த முடியாது, ஆனா நீ மாறும்போது உன் உலகமே மாறும். இந்த வீக் இந்த ட்ரூத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஸ்டாப் ட்ரைங் டு சேஞ்ச் அதர்ஸ். ஸ்டார்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் யுவர் செல்ஃப். வாட்ச் த மேஜிக் ஹேப்பன். அன்டில் தென், பி த சேஞ்ச். நன்றி, வணக்கம்.